வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். பிரபல முதலீட்டாளர் விஜய் கேடியாவோட போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? அவர் சின்ன சின்ன கம்பெனிகள்ல மல்டி பேக்கர் பொட்டன்ஷியல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆமா ஆமா, அவரோட போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா நிறைய பங்குகள் நல்ல growth பொட்டன்ஷியல் காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன கம்பெனிகள்னா அதுக்கேத்த ரிஸ்க்கும் கூடவே இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு இந்த பங்குகள்ல அப்படி என்ன இருக்கு, ஏன் முதலீட்டாளர்கள் அது இருக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சூப்பர். சரி, முதல்ல அவரோட போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி சில முக்கியமான பங்குகளை பார்க்கலாம். அதுல் ஆட்டோ லிமிடெட். இதுல அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 21% பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கணிசமான பங்கு. ஆனா 2024ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லையா? கொஞ்சம் ஸ்லோவா சைட்வேஸா தானே இருக்கு. ஈவி காம்படிஷன் வேற இருக்கு. உண்மைதான். அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் கிராமப்புறம் அப்புறம் சின்ன நகரங்கள்ல இருக்கிற மொபிலிட்டி தேவைகள் தான். அதனால பெரிய வாலட்டிலிட்டி இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஈவி அந்த மாற்றத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறது தான் அவங்களோட ஃபியூச்சர் growthக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி. ரிஸ்க் இருக்கு, ஆனா ஒரு ஸ்டெடி மார்க்கெட்டை குறிவைக்கிறார்னு தோணுது. சரி, அடுத்து இன்னோவேட்டர்ஸ் ஃபசாட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். ஃபசாட் இன்ஜினியரிங்கா? இது கொஞ்சம் புதுசா இருக்கு. நீஷ் பிளேயர் மாதிரி தெரியுது. ஆமா, நீஷ் பிளேயர் தான். பெரிய பெரிய பிரீமியம் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அங்க இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. அப்போ இது ரியல் எஸ்டேட் சைக்கிளோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பா. அதுதான் இதுல உள்ள ஒரு ரிஸ்க். சைக்கிளிக்கல் தன்மை உண்டு. கம்பெனி வளர வாய்ப்பு இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னது? இதோட லிக்விடிட்டி. பங்குகளை தேவைப்படும் போது வாங்கவோ விற்கவோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, புரியுது. அடுத்து அஃபோர்டபிள் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட். பேர்லே இருக்கு ஆட்டோமேஷன். இப்போ ஃபேக்டரிஸ்லாம் மாடர்ன் ஆகுறதால இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குமா? நிச்சயமா. இப்போ இதுதான் ட்ரெண்ட். அவங்களுக்கு ஆட்டோமோட்டிவ், FMCG மாதிரி பெரிய செக்டார்ல இருந்து ஆர்டர்ஸும் கிடைச்சிருக்கு. அதனால நல்ல growth பொட்டன்ஷியல் காட்டுது. ஆனா இங்கேயும் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி. சில சமயம் ஸ்டாக் விலை எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவாகவும் ஏற வாய்ப்பு இருக்கு. இது கேடியா ஸ்டைல் மாதிரி தெரியுது. சின்ன கம்பெனி, பெரிய growth பொட்டன்ஷியல், கூடவே ரிஸ்க். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி, TAC இன்ஃபோசெக் லிமிடெட் பத்தி என்ன சொல்றீங்க? சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ஹாட் செக்டர். இப்போ 2024ல இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு போல. ஆமா, லிஸ்டான சைபர் செக்யூரிட்டி கம்பெனில ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் பெரிய கார்ப்பரேட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இது பெரிய பிளஸ். ஆனா புது கம்பெனி இல்லையா, அவங்களோட ஃபியூச்சர் growth அவங்க பிளான் பண்றத எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட். சரி, இப்போ என்ஜினியரிங் இன்ஃப்ரா துறைக்கு வருவோம். எலிகான் இன்ஜினியரிங். இது பல வருஷமா நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா, அவங்க இண்டஸ்ட்ரியல் கியர், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ்ல இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்லா போகுது. ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் அதிகம். இது ஒரு பெரிய ஸ்டெடியான துறை. அதனால தான் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங் எப்படி? இது கொஞ்சம் வாலடைல் ஆச்சே. ஆனா இப்போ கவர்மெண்ட் இன்ஃப்ரா புஷ் பண்றதால 2024ல கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஆமா, இவங்க ஹைட்ரோ பவர், டன்னலிங் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ரா வேலைகள்ல இருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இவங்களுக்கு மெயின் இன்கம் சோர்ஸ். ஆனா இவங்களுக்கு டெட், அதாவது கடன் கொஞ்சம் ஜாஸ்தி. அது எப்படி குறையுதுன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் பெட் மாதிரி. ஓகே, ஆட்டோ அண்ட் ஆன்சிலரிஸ்ல பிரிசிஷன் கேம்ஷாஃப்ட்ஸ், டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் பத்தி. பிரிசிஷன் கேம்ஷாஃப்ட்ஸ் இப்போ EV பார்ட் செய்யறதுல கவனம் செலுத்துறாங்க. அது முக்கியம். டால்ப்ரோஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆட்டோ காம்போனன்ட் மார்க்கெட் நல்லா இருக்கிறதால பயனடைறாங்க. ரெண்டுமே இப்போதைக்கு ஒரு ஸ்டெடி பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுது. தேஜாஸ் நெட்வொர்க்ஸ். இதுக்கு டாடா குரூப் சப்போர்ட் இருக்கிறது பெரிய விஷயமா தெரியுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது இப்போ டாடா சன்ஸோட ஒரு பகுதி. பாரத் நெட் 5G ரோல் அவுட் மாதிரி இந்தியாவோட பெரிய டெலிகாம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செய்றாங்க. டாடா குழுமத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு பெரிய பலம், நல்ல விசிபிலிட்டியும் கொடுக்குது. சரி, கடைசியா கன்சியூமர் பக்கம் வருவோம். வைபோ குளோபல், மஹிந்திரா ஹாலிடேஸ், இதுங்க எப்படி இருக்கு? வைபோ குளோபல் குளோபல் ஸ்லோ டவுன் அப்புறம் இன்வென்ட்ரி இஷ்யூஸ்னால கொஞ்சம் அடி வாங்கிச்சு. இப்போ மெதுவா ரிகவர் ஆகுது. மஹிந்திரா ஹாலிடேஸ் டைம் ஷேர் மாடல். அது எக்கானமி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். மெதுவான வளர்ச்சி தான். அப்போ இந்த ரெண்டுமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி இருக்கா? ஆமா, ரேஞ்ச் பவுண்ட் இல்லனா ஸ்லோ ரிகவரியில இருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கேக்குறீங்கன்னா அது கடன் பிரச்சனையால ரொம்ப ஸ்பெகுலேட்டிவாவே இருக்கு. அப்போ மொத்தத்துல விஜய் கேடியாவ போர்ட்ஃபோலியோ பார்த்தா சில அனுபவம் வாய்ந்த கம்பெனிகளும் இருக்கு. அதே சமயம் நல்ல growth பொட்டன்ஷியல் உள்ள நீஷ் இல்லனா வளர்ந்து வர்ற துறைகள்ல இருக்கிற கம்பெனிகளும் இருக்கு. ஒரு நல்ல கலவையா தெரியுது. முக்கியமா growth ட்ரிகர்ஸ் எங்க இருக்குன்னு பாக்குறாரு. அது ஒரு நீஷ் மார்க்கெட்டா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கா இருக்கலாம், இல்லனா ஒரு டெக்னாலஜி ஷிஃப்டா இருக்கலாம். அதே நேரம் லிக்விடிட்டி, காம்படிஷன், சைக்கிளிக்கல் தன்மை, இந்த மாதிரி ரிஸ்க்குகளையும் மனசுல வச்சுக்கிறாருன்னு தெரியுது. இது சின்ன கம்பெனிகள்ல முதலீடு செய்யறதுல உள்ள சவால்களையும் காட்டுது, வாய்ப்புகளையும் காட்டுது. ரொம்ப நல்ல அலசல். இந்த பங்குகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கலந்துரையாடல பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சீக்கிரம் சந்திப்போம்.